பக்கா கொண்டு வாங்க. ஒரு 3000 கேட்கிறாரு. எங்க ஜெயிக்கலாம்? எத்தனை கிலோ கறி? 24 கேக்குறாங்க. இதையா? வரமாட்டேன்னு சொல்லுறாப்ல. நான் 24 கேட்டேன். மொத்தம் சொல்லு எல்லாத்தையும். அது எத்தனை உண்டு? 2 வெள்ளா இருக்கும், 4 வெள்ளா கசி அடிச்சு. சரி 4 வெள்ளை. இதே 22 ரூபாய் கேட்டாச்சு. அது ரெண்டையும் 15 ரூபா கரையும் சொல்லி உனக்கு எவ்வளோ வேணும்? 10 ரூபா வரைக்கும் மட்டும். எதா அப்படியேவா? 3 ஒன்றும் இல்லை. அதுதான் 3. அந்த குட்டி துடிப்பு அது நல்லா கெட்டியான குட்டி. அந்த குட்டி எத்தனை குட்டி? அவர் கோயிலுக்கு எனக்கு கறி கிடைக்குப்பா. அவர் யாரு? எந்த குட்டி? 4 தானே? 3. இது 3மா? 4 சேர்த்து பாருங்க. அது எதுக்கு 6 ரூபா குட்டி? இது 6 ரூபாய்க்கு 1000 குட்டி. ஒரு குட்டி எவ்வளோ சொல்லு. ஒரு குட்டிலாம் இல்லை. 6 ரூபாய்க்கு சொல்லும் போது அப்புறம் சொல்லு விலையை சொல்லு. எவ்வளோ சொல்லு. ஒன்றும் சொல்லு. 10 ரூபா கொடு. 10 ரூபாயா? விலைவாச்செல்லாம் 10 ரூபாய்க்கு தான் வாங்கி நான் எத்தனை கிலோ இருக்கேன். அப்புறம் வரலைன்னு சொல்லி கத்துற. தாலி கோழிக்க வைக்க போறா. அதான் தாலி வச்சுட்டு கோயிலுக்கு வைக்க போற மாதிரி சொன்னா கோயிலுக்கு. சரி பாரு. கண்ணு இருப்பா. ஒரு நம்மால் கண்ணு இருப்பு கறி வழங்க. எவ்வளவு 4 சொன்னா? 5 எவ்வளவு சொன்னா? 4. எவ்வளவு? கடைக்கு பத்தி விடுறா புட்ட எடுத்துக்கலாம் இல்லைங்க. 5 வரை சொன்னா எப்படி கடைக்கு போயிருக்கு? ஏத்துறாரு கேட்டுப்போ. எவ்வளவு தானே? எவ்வளவுக்கு வாங்கினா? புரியல. எவ்வளவுக்கு வாங்கினா? 5500 என்ன 12 மட்டும் இருக்குவா? அவன் குட்டி எம்பு குட்டி இல்ல. நானும் உங்களை மாதிரி கிளை கேட்க வந்து நின்னேன். அண்ணன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. கேளுங்க வாங்க. எல்லாரும் கேட்டு போட்டாங்க. அவனா கூப்பிட்டு கொடுப்பியா ஒரு இடத்துல. செலவு குறையாம போக மாட்டேன். கரெக்ட் நல்ல சார். பாடம் கூட எதுவும் போடல. 14 குறைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா நாளைக்கு திரும்ப ஒரே இடத்துல முடிவு பண்ணிட்டாங்க. விடுறா நம்மள தான்டா. எவ்வளோ கேட்டாரா? எவ்வளோ கேட்டாரு?
13 தான் பிடிங்க கொடுத்தா விடுறா போடா போடா அவர்கிட்ட 13 நான் 13 ரூபாய்க்கு ஏற மாட்டேன் நடந்து ஏறிட்டாரு அப்புறம் 5 ரூபா பார்க்க விடுச்சு கூப்பிட்டு விடுவோம் விட்றா போட்டுடா காசு 12 ரூபாய்க்கா? ஆமா விட்டு 12 அப்புறம் 50 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கிருப்பானே இப்போ 52 ரூபாய்க்கு வர அவுட்டை போடுறேன் எவனாவது வெளியே விலை வச்சு விட்டுருப்பான். அதை வந்து அதையும் சொல்லிட்டேன் வெளியே 12 ரூபாய்க்கு விலை வச்சு சொல்லிட்டு போயிட்டேன் எங்கப்ப 14 உறுப்பு 55,000 பரவாயில்லையா இப்பதான் பிள்ளை போட்டு காமிச்சா 14 உறுப்பு அது குறாலு அது இருக்கு நம்மளுக்கு இது 4 கிடாயத்தை கேட்கிறேன் இப்படி போட்டேன் அவருக்கு தண்ணி ஊத்துனியாடா ரொம்ப கலந்துக்கிட்டே இருக்கா படகத்தை போட்டு கொண்டு வந்தியா படகத்தை போட்டு விடு கட்டு குட்டியை கட்டு நிலைய இல்ல இல்ல நம்ம ஆளுது அரியணத்து குட்டி இப்போ நீங்க நான் கிராமத்தை குட்டி வேலை ஆடு வச்சிருக்கேன் ஆட்டில் குடி விடணும் ஆட்டில் குடி விடுவேன் அதனால நீ குடு காசை கையில வாங்கி கொடு சொன்னா கேளு நாளையும் பத்தி விடு 55,000 ரூபாய் என்னமா நாளைக்கு தான் நான் 50 ரூபாய்க்கு கேட்டேன் நானும் சொல்ல முடியாது. நான் 52 கேட்டேன். போய் சொல்லவா? தர மாட்டேன். உங்க நீங்க கேப்பி 52க்கு நான் கேட்க முடியுமா? நான் எத்தனை குட்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க? அந்த 2000 ரூபாய்க்கு எனக்கு பார்த்தா நான் 200 நாளைக்கு கொண்டு வச்சு அனுப்பி விட்டுருவேன். பரவாயில்லையா? உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அனுப்பிட்டு எனக்கு 2000 கமிச்சு கொடுத்துருவேன். வாங்கி ஒன்று கொடுத்துக்கிறேன். என்னங்க யாருமே விட மாட்டேன்றீரு? ஆடு கிடக்கு அதெல்லாம் கொண்டு விட்டுருவேன் கேட்டானு. டேய் கட்டா எவ்வளவு ஆண்டா வேணும் உனக்கு? ஏய் அவ்வளவுதான் கறிக்கடை கட்டுறா. நட்டத்தை ஏத்துக்கிறியாப்ப? நட்டத்தை ஏத்துக்க. 2 பேரும் பாட்டில் போட்டுக்கிறோம். கறிக்கடைக்கு வந்துரு. வா ஒன்றும் பிரச்சனை இல்லை வா. எனக்கு குட்டிக்கு 500 ரூபா கூட ஒரு 4 குட்டி ஓட்டிக்க. லாபத்தின் எடுத்துக்க வா. உன் மருமையை விடுறாரு இல்லையா? 50 ரூபாய் கட்ட முடியும் 52 டேய் விட்றா போட்டேன் காசு விட்றா. எவ்வளவு தான்டா வேணும்? 14 இந்த எப்படா கொண்டு நாம ஆமா அது 14 நம்ம 2 பேரும் வந்துட்டோம்ல 500 கூடிடுறோம். அப்புறம் என்ன சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் இல்லைன்னா 14 அப்படி சொன்னா அவர் ஓடிட்டாரு. 13 சொன்னோடனே திரும்பி வரமாட்டாரு. விடுடா தாலி மூலி வச்சுக்கிட்டு பெரிய சொல்லிட்டு இருக்காம இருக்கிற அளவு கேட்கறாங்க. இருக்கிறனாலதான் அந்த வேலை இல்லைன்னா இதுக்கு போய் அந்த வேலை கேட்க போறோம். நாங்க போய் டேய் கலெக்டிவ் யாவும் வச்சிருக்கா விற்க போறியா பாக்குறியா? வீட்டுக்கு கொண்டு வர நினைக்கிறேன். காசு ஆக்கிடுவேன். தோலை கலட்டுவேன் காசு ஆக்கிடுவேன். எவ்வளவு கேட்டா? இன்னும் வசதி இருக்கு. 50 ரூபாய்க்கு தான் நான் கேட்டேன். நீங்க கேட்டது 52 ரூபா. கவர் விடுங்க ஓடியாம போறாங்க. விடுங்க எதை எதை பிடிச்சி கொடுக்குறோம் அது ஃபுல்லாத்தையும் அப்படியே 52 சேர்த்துதே 10 இல்ல விடுங்க அவர் வந்து பிள்ளைக்கிறாங்க. ஏய் உள்ளாட்ட பிடிச்சிருக்கானே போச்சு. நான் ஓபன் சொல்லிட்டேன். அவர் ஒண்ணுதான் நீ ஒண்ணு. உள்ளாட்ட பிடிச்சிருக்கானே விடு. வண்டி ஓட்டி வந்திருக்காரு. இல்ல எங்களுக்குலாம் 13 ரூபாய்க்கு வேணாம். நான் பயப்பட நான் போறேன். சரியா வச்சிருக்கா விடு. வச்சிருக்கா இல்லையா? இந்த இப்படி விட்டு பாருங்க. இல்ல அவன் நம்ம ஆளு தானே. அவன் சம்பாரிச்சா நான் சம்பாரிச்சானே. அவர் ஒண்ணுதான். அதுக்கு மேல அவன் 5 ரூபா கிடைச்சா கிடைச்சிட்டு போகுது. சந்தோஷம் தான். வித்து பாருந்தா உள்ள தூக்கி கட்டு மேல ஊத்தினா வித்துக்காரு வித்து பாரு. ஏய் என்கிட்ட வாங்கி நினைக்க உன நட்டம் சொல்றா. நீ 1000 ரூபாய் சம்பாதிக்க மாட்டியா நீ? கட்டுன குட்டி அவுத்துட்டு வர்றியடா. என்ன அவசியம் நீ? நான் கூட ஊத்து போறேன் அப்புறம் ஊத்து வரானே கட்ட வாங்கி கொண்டு கட்டுன குட்டிய 4 13 கரையா 13 எவ்வளவு 15 ரூபா
கண்டுபிடி மாதிரி இருக்கா இப்ப பேப்பர் சாதனம் கண்ணத்துல 2000 விட்டு வரியா கட்டிட்டு மச்சான் 6 விட்டு அவுட் பண்ண சாத்தியா விட்டு தான் இது பண்ணது அதே 53 நாள் முடிஞ்சு நான் இப்ப என்கிட்ட வரக்கூடாது நீ அவர்கிட்ட பேசிக்க போ நீ அவங்க காசு அவர் எவ்வளவு கொடுக்குறாரு கொடுக்க விடாத ஒரு மாதம் கடைக்குதான் அது எவ்வளவு கட்டாது கண்கருப்புள்ள சொல்றீங்க கட்டின முடியும் ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு வாங்கணும் பரவாயில்லங்க குட்டி இவ்வளவு தெரிய வருது கண்கருப்புன்னு சொல்றியா குட்டி கூட தெளிவா இருக்குண்ணா பத்தி பார்க்கல அண்ணன் சொல்லிட்டாப்ல பல்லு சுத்தமா அதை கடைக்கு வேணாம் மத்தி இறங்கி சொன்னாப்ல என்ன குட்டி நல்லா இருக்கே என்ன கடைக்கு வேணாம்ங்கிறாரே மத்தி பல்லு சுத்தமா இது என்ன சொல்றா 7 ரூபா அதுல வச்சு அனுப்பிச்சிட்டீங்களா இதை கொடு நீ கடைக்கு நாளைக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை குட்டியை வந்து என்ன விழுது நீ பார்த்துட்டு என் நட்டத்தை ஈக்குவல் பண்ணல அவனுக்கு குழந்தை வாணி எவ்வளோ சொன்னீங்க இந்த வாங்கிட்டேன் பெரிய விலைக்கு விடணும்ல நாங்கள் சொன்னால் வாங்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா விலைக்கு அழிச்சு விட்டா தானே வாங்க முடியும் எல்லா நாளும் தீபாவளி ஆடி மாதிரியே வாங்கி என்ன செய்யுது பாஞ்சல கறி தக்காளி பழம் மாதிரி இருக்கு கேளு நீ பிடிக்க பாக்குற நீ ஜெயிச்சா வேணாமா வாங்க எவ்வளோ சொன்னீங்க இந்த வாங்கிட்டேன் பெரிய விலைக்கு விடணும்ல நாங்கள் சொன்னால் வாங்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா விலைக்கு அழிச்சு விட்டா தானே வாங்க முடியும் எல்லா நாளும் தீபாவளி ஆடி மாதிரியே வாங்கி என்ன செய்யுது பாஞ்சல கறி தக்காளி பழம் மாதிரி இருக்கு கேளு நீ பிடிக்க பாக்குற நீ ஜெயிச்சா உனக்கு வேணாமா உனக்கு வேணாமா வேணாமா விட்டு நான் சொல்றேன் போயிரு விடியா இல்லையா விடியா ஆட்ட 2 7 இல்லையா விடியா கொழுப்பில்ல 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 கடாயில கேக்குறா அமரம் வெயில 14 கேக்குறா
18 கிலோ என்ன போட்டேன் எவ்வளவுண்ணே 18 கிலோ இருக்கேன் ஏ விடுனே போட்டேன் கறிக்கடைக்காரெல்லாம் போய் எவ்வளோ எடுப்பா கோயிலுக்கு வாங்குறான் நான் போய் குறைஞ்சா வருது நம்ம 17 கிலோ விழுது என்ன அப்படியே தூக்கி போற கொழுப்பு இருக்காது கனவுல வராயினே கொழுப்பு இருக்காது விண்ணே போட்டேன் அவரு போவான் குடிச்சு பாருங்க அவரு அடுத்து கத்துவார் போன் அடிச்ச அப்புறம் அதுக்கு வேற சொல்லுவாரு அங்கிருந்து என்ன குட்டி வாங்கி கொடுத்தீங்க பாரு 14 ரூபா போட்டு 14 ரூபாய்க்கு கேக்குறாப்பா ரெண்டு வெள்ள விடுமே போட்டேன் அவரு போய் இது பண்ணிட்டேன் பணம் ரூபாய்க்கு போகுது 33 11 ரூபா தரையா 23 10 ரூபா விடலாம் சேர்த்து 55 ரூபாய் குறைய மாட்டானா கிராய் விட்டுட்டு 55 ரூபாய் குறைய மாட்டானா திருப்பி அவுத்து போயிட்டு 50 ரூபாய் குறைஞ்சி கொடுக்க மாட்டேன் இந்த வரங்க நீங்க போயில ஒரு பாருங்க இல்லாட்டி நான் தரேன் இல்லட்டா